கொலை வழக்கு கொலை நடந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கப்படல. குற்றவாளி யாருன்னே தெரியல. அந்த அந்த இது அப்படியே இன்னமும் அந்த வழக்கு அப்படியே நிற்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை நாங்கள் வந்து தான் கண்டுபிடிக்கணும்னு இருக்கோ என்னவோ. இந்த அளவுக்கு தான் நம்ம நாட்டில் சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருக்கு. ஒரு பெரிய தலைவர், அமைச்சர், அவருடைய தம்பி, அவருடைய கொலையிலேயே நீங்க சொல்ற மாதிரி 13 ஆண்டுகளா யார் குற்றவாளி, எதற்காக கொலை செய்யப்பட்டார்னு கண்டுபிடிக்கப்படல அப்படின்னா, அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறத நீங்க யோசிக்கணும். அத மாதிரியே சமாஜ்வாடி பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய மாநில தலைவர் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையிலையும் ஒன்னு அவரு பேசணும், இல்ல நம்ம பேசணும். அவரு தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையிலையும் அதே பிரச்சனை தான் நீடிக்குது. பல்வேறு இதில் இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடே யாரு சுட சொன்னது? சுட்டு அந்த அது ஒடுக்கிற அளவுக்கு அது ஒரு கலவரம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், மக்களாக தான் முன்னின்று போராடினாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவரும் முன்னிற்கல. இது மனு கொடுக்க வந்தது தான். மனுவை வாங்கிட்டு ஒரு 5 பேர் முன்னாடி வந்து மனுவை கொடுங்க அப்படின்னு ஆட்சியருடைய உதவியாளர் சொல்லியிருந்தா கூட அது நடந்திருக்கும். அதை விட்டுட்டு சுட்டு கலைச்சு விட வேண்டிய அளவுக்கு அது ஒரு இல்லை. கலவரம் நடக்கும்னு எப்படி முன்கூட்டியே தீர்மானித்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இதெல்லாம் இவ்வளவு கேள்வி எழுதில்ல. அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை. குறிப்பாக கொடநாட்டில் கொலை நடந்திருக்குது. அது சாதாரண இதில் ஒரு முதலமைச்சருடைய வீடு, அப்படிதான் பார்க்கணும். ஒரு நிமிடம் கூட மின்சாரம் துண்டிக்கப்படாது. ஆனால் 1 மணி நேரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு கேள்விகள் எழுதலாம். அது யார் அங்கே செஞ்சது? அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு, அந்த தொடர்ச்சியாக ஒரு கூட்டு வன்புணர்வு நடந்திருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரம் அந்த காணொலியில பார்த்து எல்லாருமே கோவப்பட்டாங்க, கதறினாங்க, வருத்தப்பட்டாங்க. அப்ப நாங்க வந்தா விசாரிப்போம்னு சொன்னவர்களே வந்தாங்க ஆட்சிக்கு, ஒன்றும் இல்லை. இப்போ ஒவ்வொன்றும் அப்படியே கடத்தி விடப்படுறதை ஒழிய நியாயமான உண்மையான விசாரணை நடத்தி முறையான அது தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து அது வர்றதில்லை. அது அரசு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது. அதிகாரம் தனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது, மற்றதை மூடி மறைச்சிது. அப்படிதான் போகுது. இப்படி பார்ப்போம். இப்ப டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. சோதனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது முடிஞ்சிருச்சா முடியலையா? யாருக்கு? சோதனை நடத்தினவங்க போயிட்டாங்களா, இருக்காங்களா? சரி, நடந்தது. அதுல என்ன நடந்திருக்கு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, யாருக்காவது தெரியல? உண்மையிலேயே அதுல எதுவும் தவறு நடந்திருக்கா இல்லையா? அதுக்கு நடவடிக்கை இருக்குமா? முதல்ல 1 லட்சம் கோடி நீங்க, அப்ப 1000 கோடி நீங்க, அப்ப ஏதாவது ஒரு எதுவுமே நமக்கு சரியா இல்லை, முறையா இல்லை. அதுல ஐயா ராமஜெயமுடைய கொலையை கண்டுபிடிக்கலைங்கிறதுல ஒன்றும் வியப்பு இல்லையே. தேவைன்னா கண்டுபிடிப்பாங்க. சொன்னாங்க. அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லாம கோர்ட் ஸ்டே கொடுத்திருக்கு. அது எந்த விதத்துல சரியா? இப்ப எல்லாமே அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய கிளைக்கழகங்களாக, அலுவலகங்களாக தான் செயல்படுது. ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய அலுவலகமாக தான் தேர்தல் ஆணையம். அப்போ கிட்டத்தட்ட நீதிமன்றங்களும் ஏறக்குறைய அப்படிதான் மாறிக்கிட்டு. இப்போ ஒரு வழக்கில் பாருங்க, என்னோட வழக்கில் பெரியாரை பற்றி பேசிட்டேன் அப்படின்ட்டு ஒரு 100க்கும் மேற்பட்ட வழக்கு போட்டாங்க. அது ஒரு இடத்துல பேசுனதான், ஆனால் நாடகங்களும் போட்டாங்க. அந்த வழக்கை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் போய் ஒரு குற்றப்பதிவு கொடுத்தா என் கட்சி பிள்ளைங்க ஏற்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கொடுக்கறத எடுத்துக்கிட்டு இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வழக்கை போட்டு அந்த வழக்கில் போய் இவ்வளோ வேலை செய்கிறேன், நான் நேரம் செலவழிக்க முடியாது, ஒரே வழக்கா விசாரிங்கன்னு கேட்குறோம். ஒரு இடத்துல ஒரே வழக்கு தானே, ஒரு இடத்துல போய் அதுக்கு மறுக்கிற அதே நீதிமன்றம் தம்பி செந்தில் பாலாஜியுடைய வழக்கை பல இடங்கள் ஒரே இடத்துல விசாரிக்க இருந்த தடை ஒரே இடத்துல விசாரிக்க கூடாதுன்னு கேட்குது. அந்த தடையை நீக்கில ஒரே இடத்துல விசாரிக்கலாங்கிறது. ரெண்டும் ஒரே நீதிமன்றம் தான். உங்களுக்கு புரியுதுன்னு. அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா நாட்டின் மிக மதிப்புமிக்க உயர்ந்த மாண்புமிக்க நீதிமன்றம் இருக்குல்ல, அதுவும் நம்பிக்கை இழந்துட்டு வருது. ஒன்னு தேவைன்னா ஒன்னு சொல்லுது, தேவையில்லைன்னா சொல்ல மாட்டேங்குது. சரி, இப்ப நேற்று கருத்து கணிப்புல அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு 2வது இடத்துல விஜய்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு ஒரு கருத்து கணிப்பு தான். கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாங்கள்
பல தேர்தல்களை போட்டியிடுவோம், தனித்து போட்டியிடுவோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம். இம்முறையும் போட்டியிடுவோம். அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா? எங்க என் கட்சி பேர் எங்க? அப்போ நீ என்ன கணிக்கிறியா உன் கருத்தை திணிக்கிறியா? அது போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள் இருக்கீங்க, தேர்தல் நேரத்தில் நாங்கள் போட்டியிடுறோங்கிறதா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. மற்றவையில் தான் வைப்பீங்க. இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்? 64 விழுக்காடுக்கு தான் நீங்கள் கணக்கு செய்வீங்க. மீதி 36 எங்கே இருக்குது? அது நாங்கள் தான்ட்டு போயிடுவோம். நிலைப்பாடு அதே மாதிரிதான், ஒரே மாதிரிதான். அது அரசியல் வியாபாரிகள், நாங்கள் போராளிகள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் செய்ய வந்தது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் பிசினஸ் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இங்க இருக்கிற தலைவர்களை பார்த்து வேலை செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை நாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கொலை வழக்குல செல்வ பிறந்தகைக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி சவுக்கு சங்கர் மீண்டும் சொல்லிட்டு, அது நீங்களா சொல்றீங்க, இருக்கா இல்லையா? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். 3 பேரை சுட்டு கொன்னீங்க. ஏன் கொன்னீங்க? அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களா? ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை வந்தது? அவர்கள் தான் குற்றவாளிகளா? அதை சொல்லுமா அரசு? இந்த குற்றத்தில் நேரடி தொடர்புடையவர்களா? அதை சொல்லுமா? அவர்கள் தான் கொலைக்கு திட்டம் தீட்டினார்கள், அப்படி ஏதாவது சொல்லுமா? ஏன் அவங்கள சுட்டு அப்படியே அவங்கள கொலை செய்து மூட வேண்டிய தேவை ஏன் வந்தது அந்த வழக்கில்? அது காரணம் கேட்டால் சொல்லணும்ல, விளக்கணும்ல. இப்போ நீங்கள் இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சும்மா இது ஒரு கிசு செய்தி மாதிரி பேசிட்டு கூடாது. ஒரு குற்ற வழக்கில் ஒருத்தரை பேசும்போது விசாரிச்சு இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும். அதை ஏன் செய்யலை? அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அது இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க, அப்போ நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க. அதை விட வேலை என்னன்னு சொல்லுவீங்க. இப்போ தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் குற்றம் நிகழ்ந்தது வெளிப்பட, உங்களுக்கு தெரியும். குற்றத்தை செய்தது யாரு? அது வெளிப்பட. அதுக்கு எதுக்கு சிபிசிஐடி விசாரணை? நீங்க தானே குற்றத்தை செய்த, நீங்களே அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களே அதை செய்யும் போது உங்களுக்கு பாதுகாப்பாக. நீங்க பூனை குட்டியை கடிக்கிற மாதிரி தான். எலியை கடிக்கிறதுக்கும் தன் குட்டியை கடிக்கிறதுக்கு இருக்கு. எங்களையெல்லாம் எலியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க, உங்க ஆளுகளை கடிக்கும் போது பூனை தன் குட்டியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க. அது தெரிஞ்சது தானே. நீங்க என் வீட்டில் நீ எதுக்கு நீ இந்த அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் நாள் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன், 2 நாள் விட்டு வர்றேன். நான் ஒசூரில் தான் இருக்கேன். நீங்கள் அழைச்சி சொன்னாலும் அது பயிரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அங்கே இருக்க காவலருக்கு தொலைநகரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அதை விட்டுட்டு போய் அவன் வீட்டில் ஒட்டு, நான் இல்லாத நேரம் பார்த்து ஒட்டி, அப்போ என் மனைவி இருக்காங்க, அவங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாம். ஒட்டிட்டதோட ஓ வேலை முடிஞ்சது. அது வீட்டில் இருக்க நான் கிழிப்பேன், அதை என்னத்தையோ பண்ணுவேன். அதை கிழிச்சு வீட்டிலே வச்சு சிறையில் வைக்கணும். குற்றம். நீ என்னைய தண்டிச்சு என் வீட்டில் இருக்கிறது என்னை அசிங்கப்படுத்தணும்னு 20 நாள் வைக்கிற. நீ போய் உன் தரம், உங்க ஆட்சியின் தரம் என்ன சொல்லுது? அது சாக்கடை, அதுக்கு கழிவு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் போய் கழிவு கொட்டிட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லையும் கொட்டினா எப்படி இருக்கும்? அந்த வழக்கில் உங்க நிலைப்பாடு என்ன? கொண்டு கொட்டிட்டு உடனே நீ கைது பண்ண. ஒரு பெரிய மனுஷி, அவனோட அம்மா, உங்க தாயா இருந்தா திட்டிட்டு பேசாம படுப்பீல? சரி, அந்த வீட்டுக்குள்ள ஒரு 10 பேர் இருந்தாங்க. வரும்போது அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிட்டான், பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி எடுத்துப்பீங்க? யாரும் இல்ல, வயசான பெரியவங்க இருந்தவன வாய்க்கு அதை பேசுறீங்க. அவங்கள வச்சுக்கிட்டே அவரை என்னென்ன கெட்ட வார்த்தை, வசவான வார்த்தையில இழி சொல்ல பேசுறீங்க. போயிட்டீங்க. போனவொடனே ஒப்புக்கு ஒரு 4 பேர் 5 பேரை கொடுத்துட்டு அது உடனே பிணையில் விட்டு வெளியில வந்து. இங்க என்னன்னா, குற்றவாளிகள் கையில அதிகாரம் இருக்கிறதுனால நாடே குற்றச்சமூகமா மாற்றப்படுது. குற்றங்கள் சாதாரணமா நிகழுது. நம்ம தினம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு அதை தவிர வழி இல்லாம போயிடும். இப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? குற்றவாளிகள் சுட்டு பிடிக்கிறாங்களே, 2 நாளா பாத்தீங்கன்னா சுட்டெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இயலாமைதான். சுட்டு பிடிக்கலன்னா அவன் வெளியில பேசினான்னா பல உண்மைகள் வந்துடும். அதுதானே. நீங்க இப்ப ஒரு சுட்டு பிடிக்கிற அளவுக்கு செய்த குற்றம் என்ன? இந்த சங்கிலி திருடெல்லாம் சுட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்ல. கைகால் உடைப்புலாம் நிறைய நடக்குதே சார். சாராயம் காய்ச்சி விட்டு 63 பேரை கொன்னதை விட அது பெரிய குற்றம் இல்ல. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அது கொடுப்போம். அது எப்படி கொடுப்போம்னா, குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா 10 ரூபா கொடுப்போம். குடிச்சிட்டு பாடையில் படுத்துட்டீங்கன்னா 10 லட்சம் கொடுப்போம். அது திராவிட மாடல் பாலிசி.
பாலிசி அதை ஒன்றும் பண்ண முடியாது. 2026 டிஎம்கேக்கு டிவிக்கு போட்டின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவரெல்லாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அது சாதகமா இருக்காதா சார்? பிரிஞ்சு எங்க இருக்கும்? எல்லாருமே நான் வந்து இங்க பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை. இப்போ எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டீங்க, எங்க தலைவரை வந்து எதுக்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையை எதிர்க்க எங்க அண்ணன் எந்த நாட்டிலையும் ஆள் சேர்க்கல. சொந்த நாட்டு மக்களை சொந்த இன மக்களை வச்சு தான் போராடினார். அப்படிதான் நான் என் எதிரியை நான் தனியா தான் சந்திப்பேனே ஒழிய, நான் வந்து இங்க பாருங்க, ஒரு நாய் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும். புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்காது. அது இங்க பாருங்க, கூட்டத்துல நிக்க வீரமோ துணிவோ தேவையில்லை, தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம் மோதல். அதுல போயிட்டு அவர் செய்யறாரு அதே நீங்க இத்தனை பேர் 100 தடவை கேட்கிறீங்க, கூட்டணி இல்லாம எப்படின்னு. ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க. கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும்? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்ல சட்டமா? சட்டம் எதிரி எனக்கு நண்பன் சொல்லுவாங்க சார். பிஜேபிக்கு எதிரி டிஎம்கே தான், உங்களுக்கு எதிரி டிஎம்கே தான். அந்த வகையில பார்த்தா வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்ல, எதிரிக்கு எதிரி இல்ல. நாங்கள் வந்து எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போறதுன்னு தெரியாம அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில நின்று எவனை வெட்டலாம்னு தேடலை, யாரை நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்துருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அதனால ஒரு குழப்பமும் இல்லை. நீங்க இன்னொரு 4-5 மாசத்துல தெரிஞ்சிடும் யார் எங்க போறாங்க அப்படின்னு, நாங்க எங்க நிக்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அதுல கூட எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இருந்தா தெளிவா இருங்க. இந்த பாருங்க, வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம். நாங்க விரைவில் எங்க சின்ன வந்தவொடனே அறிவிச்சு வேலை செய்வோம். அப்ப தெரிஞ்சிடும்ல. இப்ப வாங்குறதை விட கூடுதலான வாக்குகள் வாங்கினா தான் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கு. ஓட்ட வாங்க போறீங்களா, அதிமுக ஓட்ட வாங்க போறீங்களா? நாங்க வாங்க போறது திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா அந்த கட்சி ஓட்டு இல்ல, என் மக்களின் ஓட்டு தான் வாங்க போறோம். ஓட்டு பிஜேபி கிட்டயோ ஏடிஎம் கிட்டயோ டிஎம் கிட்டயோ ஓட்டு கேட்கல. நான் கேட்க போறது என் மக்கள்கிட்ட. அதனால மக்களின் வாக்கு வாங்கி தான் நாங்க வெளில போறோமே. தனித்தனி சின்னம்ங்கிறது என் கோட்பாடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசா சின்னம் கொடுக்கணும். அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வர சொல்றோம். இது 101, 102 அப்படி. அதுதானே இங்க கதவு என்ன அப்படித்தானே போட்டிருக்கு. அது மாதிரி கொடுங்கன்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, 1-2 படிக்காதவங்களுக்கு என்ன 1-2 தெரியாதவங்க 76, 77 வருட சுதந்திர இந்தியாவில் 1-2 கூட படிக்க வைக்காம என்ன பண்ண மக்களை பதில் வச்சிருக்கீங்களா? 1-2 கூட படிக்க தெரியாத ஒரு மக்கள் நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வான்? என்ன கதை இது? விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த அடிப்படை கல்வியை கூட கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த நீ? அப்புறம் சம கல்வி சம உரிமையெல்லாம் எதுக்கு பேச்சுக்கிற? அது வெட்டி பேச்சு. அப்படி சின்னம் தான் அறியப்பட்ட ஒன்றை தான் கொடுக்கணும்னா எங்க கொள்கை நிலைப்பாடு ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசா கொடுக்கும். நான் புளிய கேட்டேன், தேசிய விலங்குன்னு மறுத்தீங்க. தேசிய மலர் தாமரையை எதுக்கு ஒரு கட்சியை கொடுத்தீங்க? பள்ளிக்கூடத்து போற பிள்ளைக்கு நான் தேசிய மலர் எதுனா தாமரைன்னு தெரியும். அந்த தாமரையே ஒரு கட்சி சின்னத்தை கொடுத்தீங்க. உதயசூரியன் ஒரு சின்னத்தை கொடுத்தீங்க. ரெட்டலைன்னு கொடுத்தீங்க. ஒன்று 75 ஆண்டுகளா ஒரு சின்னம் இருக்குது, 60 ஆண்டுகளா ஒரு சின்னம் இருக்கு. அடுத்த எப்ப எனக்கு சின்னம் வரும் தெரியாது, அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சிகளோட மோதி போட்டிடுறத நீங்க சம வாய்ப்பு ஜனநாயகம்ங்கிறீங்க, சம உரிமை சம வாய்ப்புங்கிறீங்க. அதை ஜனநாயகம்னு வேற சொல்றீங்க. எப்படி அதை ஏற்கிறது சொல்லுங்க? இப்பதான் நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க நல்லா ஓட்ட பயிற்சி எடுத்து பரிசெல்லாம் போல வந்து வாங்கிருக்கீங்க. 2 பேரும் ஒரே கோட்டில் நின்று ஓடணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம், சம உரிமை சம வாய்ப்பு? அவர் என்னைய பார்க்க வரல, நான் அவரை பார்க்கணும்னு இல்லை. அவர் ஏதோ மக்களை பார்க்க ஏதோ வேலையா வர்றாரு, பார்க்குறாரு.